ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் இன்னைக்கு இணைஞ்சிரும் நாளைக்கு இணைஞ்சிரும் சொல்லிட்டு நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில ரெண்டு தரப்புல இருந்தும் பயங்கரமா மற்ற ஒரு தரப்பை விமர்சிச்சு ஸ்டேட்மெண்ட்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அதாவது இப்போதைக்கு இபிஎஸ் தரப்புல தங்க தமிழ்ச்செல்வன் திரு ஜெயக்குமார் அவர்கள் ரெண்டு பேருமே பிரஸ் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்புல கேபி முனுசாமி அவருமே ஒரு பிரஸ் மீட்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முதல்ல தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்பா நீ தானே கட்சியை விட்டு போன, உனக்கு தேவைன்னா நீ தான் பேசணும், வா பேசு அப்படின்ற ஒரு தொனியிலேயே ஒருமையிலேயே ஓபிஎஸ் சொல்லி நீங்க எங்ககிட்ட பேசணும், நீங்க தான் பேசணும் அப்படின்ற ஒரு தொனியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஒரு பிரஸ் மீட்ல. அது மட்டும் இல்லாம அவங்க தரப்புல இருந்து என்ன ஒரு கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தினகரன் சசிகலா அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப தினகரனே தானா ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு பெருந்தன்மையை மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை விட அவங்களுக்கு வேற என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மாவோட மரணத்தை பத்தி விசாரணை நடத்தணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட வேணாலும் விசாரணை நடத்தலாம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் கிட்ட விசாரணை நடத்தலாம், பிரதமர் மோடி கிட்டே கூட விசாரணை நடத்தலாம். அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா சத்தியமா அம்மா மரணம் பத்தி விசாரணை நடத்தப்படணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காருங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தங்க தமிழ்ச்செல்வன் தீவிரமான சசிகலா ஆதரவாளர் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அடுத்தபடியா அமைச்சர் ஜெயக்குமார் பிரஸ் மீட்ல என்ன ஒரு விஷயம் பேசினார் அப்படின்னா, ஓபிஎஸ் டீம்ல ஒரு மாவட்ட செயலாளர் கூட கிடையாது, மக்கள் கட்சிக்காரங்க இவங்க விருப்பப்பட்டதுனால மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்க சம்மதிச்சோம். கூரை மேல ஏறி இவங்களால கோழியே பிடிக்க முடியலையாமா, வானத்துல ஏறி வைகுண்டத்தை பிடிக்க போறாங்களாவா அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க மடியில கனம் இல்ல, அதனால வழியில பயம் இல்ல அப்படின்னு ஒரு பழமொழியும் போற போக்குல தட்டி விட்டுருக்காருங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இன்னுமே உள்ளுக்குள்ள பயங்கரமான பூசல்கள் இருக்கு. சசிகலா அவர்களை ஒதுக்கி வச்சாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்னு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுதான் இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. இவங்க இபிஎஸ் தரப்புல இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேபி முனுசாமி என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தற்போதைக்கு தினகரன் கட்சியிலிருந்து தூக்குறதுக்காக சசிகலா, நடராஜன், திவாகரன் இவங்கெல்லாம் ஆடின நாடகம் தான் சார் இப்போதைக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல பகடக்காயா தான் பழனிசாமியோட டீம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சீக்கிரமே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவார் அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல வேற என்னென்ன விஷயங்கள் டெவலப் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா அவங்களுக்கு நியூஸ் கிளிப்ஸ் கொண்டு வரும் சார். யாரெல்லாம் சின்னம்மாவை பிடிக்கலையோ அவங்கெல்லாம் ஓபிஎஸ்ட்ட போயிட்டாங்க. ஓபிஎஸ்ஆலையும் சின்னம்மாவிலையும் பாதிக்கப்பட்டவங்க தான் தீபாங்கிற ஒரு சாதாரண ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டாங்க. அவங்க நேற்று வரை அந்த குடும்ப உறுப்பினர் இல்லை, இன்னைக்கு அவங்க சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க.